ஹலோ டெவில் ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம என்ன விளாட போகிறோம்னா ஒரு மார்க்கெட் கேமு கண்டெய்னர் ஆர்என்ஜி. அது யார் கூடனா கேஎம்ஜியோட இவன் பக்கத்தில் தான் நிற்கிறான். பக்கத்தில் தான் இருக்காங்க. யார் ஏதாவது கஸ்டமரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுறது ஓப்பன் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சரி, நம்ம கேஎம்ஜி கூட தான் விளாட போகிறோம். பிளாக் ஃபுட் விளாண்டுக்கு இந்த போர் அடிச்சு போச்சு. அதான் கைஸ், அதான் புதுசாக கேம் விளாட்லான்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் டுட்டோரியல் சொல்றீங்க. அதான் ஒரு கண்டெய்னர் சொல்றேன் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இங்க என்னமோ பென்டன் வாட்ச் மாதிரி கிடைச்சிருக்கு. புக்கை திக்கிட்டு எனக்கு நிறைய சார் அது இதுன்னு கிடைச்சிருக்கு. எனக்கு ஹேமர் அது இதுன்னு இருக்கு. வேஸ்டாக தான் இருக்குலாம். இங்க நிறைய பொருள் காமன். என்னடா அது? சரிங்க வை. சில்வர் காயின் வச்சிருக்கு. சரியா ரேட்டு போகுது சில்வர் காயின். உனக்கு இப்போ எவ்வளோ காசு இருக்கு? ஏண்டியா 324. சூப்பர் கைஸ், அவன்கிட்ட நிறைய காசு இருக்கு. டிராப் தி ஐட்டம். என்கிட்ட அதோட நிறைய இருக்கு. ஓ, இங்க போகணுமா? இப்போ வந்து ஒரு ப்ரௌசர் கண்டெய்னர்னு இருக்கு கைஸ். அதுல வந்து 100 ரூபாய்க்கு ஒன்று வாங்க போட்டு விடணுமா கைஸ்? வாங்கிட்டு ஒரு 4 செகண்ட் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓப்பன் கண்டெய்னர் எக்ஸ். இது எவ்வளோ ஏங்க? உள்ள நிறைய இது போன பொருளாக கிடச்சிருக்கு கைஸ். செகண்ட்ல இருக்க வாங்க முடியும். 200 ரூபா தான் வாங்கிட்டேன். பக்கத்துல என்னமோ ஒரு கண்டெய்னர் வாங்கிட்டேன். இன்னும் வந்துருக்கு. இன்னும் 7 செகண்ட்ல வந்துடும். இங்க வர நிறைய இருக்கு. பாருங்க, இங்க வந்து நிக்கிறானோ. இது போடுவோம். எது காசு அதிகமா இருக்கு? சில்வர் காயின் போடுவோம். ஓகே, பேக் வாஸ் ஃபுல்லுன்னு காட்டுது. ஆல் டிராப் பண்ணிடுவோம். நம்ம வந்து கரை வந்து நிறைய முன்னேற்றம் கைஸ். வந்துருச்சு கைஸ். ஓப்பன் பண்ணுவோம்னா வந்திருக்கு அப்படியே. ஓகே, இந்த கண்டெய்னர் வெயிட் நமக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகே, நம்ம இங்க வந்து டிராப் பண்ணிடுவோம். கைஸ் இங்க பாருங்க, திங்ஸ் இன் பிளாட் 200 வச்சுக்கலாமா? என்ன அது? செப்பல். அது என்னன்னு தெரியல, நம்ம அப்புறம் பார்த்துப்போம். டிக்கெட் செப்பல்ல இருக்கு. ஓகே, உனக்குனா வந்து நம்ம கடைக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க போல. வாங்கடா, அந்த இத்து போன பொருள்லாம் வந்து மார்க்கெட்ல வந்து வாங்கிட்டு போங்கடா. ஓகே, வாங்கிட்டு போறானு. எப்படி ஆல் டிராப் போட்ட? இப்போ ஒரு பொருள் எடுத்துட்டு ஆல் டிராப் பண்ணிருக்கோம். ஆமா இருக்கு. ஆல்ல டிராப் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம கண்டெய்னர் ஒன்று இருக்கு. ஆஹா, காசுக்கு மீது நம்ம வந்து 700க்கு வந்து ஒரு கண்டெய்னர் வாங்கியாச்சு. இன்னொன்று வாங்கிக்குவோம். இங்க நிறைய இன்னொன்று இருக்கு, வாங்கிக்குவோம். ஓகே, கண்டெய்னர் ஃபுல் சேஞ்சிச்சுனா போயிடுமா? ஆனால் 2 கண்டெய்னர் வந்திருக்கு புதுசா. 2 கண்டெய்னர் வந்துருச்சு. ஒரு 6 வேற ஓடிக்கிட்டே இருக்குங்க, என்னன்னு தெரியல. போடு போடு போடு, நல்லா காசு கிடைக்குது. இது என்னது ஃப்ரீயா? என்னது ஃப்ரீன்னு போட்டிருக்கு. அதான் அழுத்திக்கிட்டே இருந்தா ஆடு ஓடுது. அதான் ஆடு ஓடுது. சரி, ஓகே, 2 கண்டெய்னர் இருக்கு. ஆடு ஓடிட்டே இருக்கு. நம்ம வாங்கின கண்டெய்னர். உள்ள ஒரு பெரிய ஸ்ப்ரேடாப்பா. போடு செம்ம. ஓகே, என்னன்னா ஆடு ஓடிட்டே இருக்கு. வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு கைஸ். ஓகே, இங்க இருக்குது எடுப்போம். ஓகே, ஆஹா, இன்வென்டரி காட்டிடுச்சு. ஓபன் கண்டெய்னர். ரப்பர் ரெட் கலர் கண்டெய்னர். நான் வாங்கவே இல்லை, எப்படி இருந்துச்சுனே தெரியல. ஆல் டிராப் வந்து பாப்கார்ன் இருக்குடா. இது வந்து ப்ராஃபிட்ல போனா நல்லா இருக்கும். ஏன்னா மைனஸுங்க 300 ரூபா போயிடுச்சு. பார்த்துப்போம். ஆல் ட்ராப்பு சேர்ந்து வாங்கிட்டு போங்கடா, சீக்கிரம் வாங்கடா, அப்போதான் எனக்கு காசு வரும். இது வச்சு அப்கிரேடுன்னு இருக்கு, அது கொடுத்தா நம்ம பேக் அப்கிரேட். ட்ராஷ் ஐட்டம்னு என்னது அர்த்தம் தெரியல. அது கொடுத்துறாது, வந்து போயிடும். இங்கே ஃப்ளவர்னு இருக்குங்க. ஃப்ளவரு இங்கே போட்டிருக்கான், வந்து எடுத்தா எடுத்துக்கோ. ஃப்ளவர் யூ கேன் பிளேஸ் தட் யுவர் பார்ட். நம்மகிட்ட இல்லையா கஸ்டமர்? கஸ்டமர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாமா? எப்படா? அது இங்கே இருக்கு ப்ரௌசரில். ஆனால் இப்போ காசு இல்லை. என்சார்டர்னு சொல்லிட்டு 12 பில்லியன் இருக்கு. எங்கப்பா கண்டெய்னர். என்னடா இது? ஸ்லாத் வாங்குறது எக்ஸ்ட்ராவா? மெயில் பாக்ஸா? சரியா தரல. 3 தான் இருக்கு கைஸ். இங்கே நிறைய விஷயம்லாம் இருக்கு. 3 தான் இருக்கு. ஓகே, போய் ஆல் டிராப் பண்ணிடலாம். சீக்கிரம் வந்து ஸ்கேட்டிங் ஷூ இருக்குடா. வாங்கிட்டு போயிட்டாங்க. வெறும் 700 ரூபா தான் கிடைச்சிருக்கு. நிறைய கஸ்டமர் இருக்கானும். அது பொறிக்கோங்க, அது பொறிக்கோங்க. இல்லைங்க கைஸ், நம்ம பண்ணணும். அங்கே ஸ்டோர் இருக்கு. வந்து நம்ம சின்னதாகவே வாங்கி ஸ்டோர் இருக்கா? ஓகே, வாங்கியாச்சு. ஸ்டோர் இருக்குல்ல கைஸ், இல்லைன்னா அது இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, 3 வந்துருச்சு. நம்ம வந்து 3 ஓப்பன் பண்ணுவோம். அதான் அமேசிங் ஷாப்பா. கைஸ், நமக்கு ஏதோ கிடைச்சிருக்கு. ஓகே, நம்ம வந்து உள்ள வந்து இத்து போன பொருள்லாம் கிடைக்க போகுது கைஸ். ரோபக்ஸ் ஷாப்பு. இதான் யாருக்கு வேணும்? ரோபக்ஸ் ஷாப்ஸ். இங்க ஏதோ கோல்டன் கலர்ல ஒரு இது இருக்கு. வேலோல். நம்ம இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவோம் முதல்ல. இதுல ஓம் ஆல் டிராப்
கைஸ் நல்ல காசு கைஸ் இது கொடுத்தா ஓமுக்கு வந்துருங்க ஓன்னு போட்டிருக்கு. ஓகே இங்க பாருங்க அதுல தாங்க ஹை ப்ராஃபிட். அங்க ஒரு கண்டெய்னர் வாங்குவோம். ப்ராஃபிட் இந்த கண்டெய்னர் போட்டுருவோம் ஆல் டிராப். கைஸ் நம்ம இது சீக்கிரம் வாங்கிட்டு போங்கடா. மிலிட்டரி கண்டெய்னர் வாங்க போறோம்டா. மிலிட்டரி கண்டெய்னர் நம்ம வந்து இப்போ வந்து அப்கிரேட் பண்ணலாம். கைஸ் வாங்கியாச்சு மிலிட்டரி கண்டெய்னர். அப்கிரேட் வந்து கஸ்டமர் கொடுத்துருவோம். நான் கஸ்டமர் அப்கிரேட் பண்ணிருக்கேன்டா. சரி நான் மிலிட்டரி கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். மிலிட்டரி கண்டெய்னர்னா அது ஒரு கண்டெய்னர். சரி நானும் போய் மிலிட்டரி கண்டெய்னர் தான் என்னன்னு பார்க்குறேன். 3000 கொடுத்து வாங்கணும். 3000 ஒரு பேட் இருக்கு அவ்வளோ காசாட வச்சிருக்க? நல்லா 4000 சேர்த்தேன். 3000 கொடுத்து வாங்குற அளவு வச்சிருக்காங்க. நம்மள்ட்ட அவ்வளோலாம் பணம் வசதி இல்லை. ஓகே நம்மள்ட்ட வர இப்படி பொறுமையாக காசு போகுது. நம்ம வந்து 200 ரூபாய்க்கு ஒரு ரெட் கலர் ஒன்று வாங்கிப்போம். என்ன இது ஐட்டம் கிளாத்ல 200 தான் வைக்க முடியுமா गाइस? ஓகே நிறைய பொருள்லாம் வந்திருக்கு. ஆமா 600 ரூபாய்க்குலாம் வந்திருக்குடா. இந்த எனக்குலாம் வரல. ஃபாலோ ஈவென்ட். சரி गाइस ஃபாலோ ஈவென்ட்னு இருக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். சரி गाइस வந்து ஒரு கண்டெய்னர் வாங்கி போடுவோம். நல்ல கண்டெய்னர். இந்த குறுக்கால ஒரு ஃபோன் கால் அதனால ஒரு நல்ல கண்டெய்னரா வாங்கி போடணும். நான் வாங்கி வித்துட்டேன். இப்போ வந்து நம்மகிட்ட 2000 இருக்கு. இங்க பாருங்க गाइस இது வந்து பொசிஷன் இருக்கு. கிளைமான் ஓபி கிஃப்டா. இது வந்து கிளைம் அப்போ வந்து இது வந்து இன்னொரு அன்லாக் பண்ணனும் गाइस இங்க பாருங்க ஓபி. என்னடா ஓபி கண்டெய்னர்னு போட்டுருந்துச்சு வாங்குனேன். இங்க பாரு ஓபி கண்டெய்னர் பேஸ் வந்து பாரு. இங்க ஏதோ பாச்சாலே கேஸ் அவனுக்கு ஏதோ ஓபி கண்டெய்னர் வந்திருக்கான் கேஸ். ஓகே நம்ம 26 ரூபாய் மைனஸ் பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஐயோ எப்படிலாம் இருக்கு பாரு வந்து பாரு. இங்க வந்து பிளஸ் பரவாயில்ல. கிறிஸ்மஸ் வண்டி இருக்கு. எப்படிடா வாங்கினேன்? அதுவா எத்தனை வாங்கினேன். வித்துக்கிட்டு இருந்ததா? ப்ரௌசர் இல்லையா? எதுடா ப்ரௌசர்ல லாஸ்ட்ல ஓபி கண்டெய்னர் இருக்கும். இதோ இந்த கண்டெய்னர்ல गाइस இங்க ஏதோ ஓபி கண்டெய்னர் வாங்குனானா गाइस? ஓபி கண்டெய்னர் வாங்குனேன். இவன் மட்டும் எப்படி गाइस எல்லாம் வாங்குறானே தெரியல. இங்க பாரு. ஓகே சமயம் ஓகே நம்ம என்ன 27 ஈஸ்டர் எக் இருக்குடா. ஓகே சோ வாங்கிட்டு போங்கடா சீக்கிரம். ஓகே அப்கிரேட் கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்க வச்சுக்கணும். காசு இல்லை சீக்கிரம் வாங்கிட்டு போங்கடா. அப்போதான்டா காசு நிற்கும். சரி गाइस வாங்கிட்டு போங்கடாண்டா. நான் வேடிக்கை பார்க்குறீங்க. ஆனா எப்படி வாங்குனீங்க எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த வீடியோ பார்க்குறீங்களா தெரியும் எப்படி வாங்குனாங்க. எப்படிடா வாங்கினேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா கூட. சரி சொல்லிடுமா गाइस? பெரிய இது சொல்லி சொல்ல. இது ஜாயின் பண்ணணும்டா. அதுக்கு ரிவார்டு எங்க கிளைம் பண்ண? இதரா இதை சொல்கிறேன். இங்கே வந்துட்டினா ஐயோ எதுக்கு போகணும் மறந்துட்டேன். ப்ரௌசர் போனால் கீழே போனால் இது கிளைமான் ஓபி கிஃப்ட்னு இருக்கும் பாரு. ஓபி ரிவார்டுன்னு போட்டு அதுதான் கேஸ் நம்ம வந்து குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு ஒன்று ஓபி ஒன்று கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டேன்னா போதுமா? போதும். ஸோ ஓகேங்க நம்மகிட்ட ஒரு சில நிறைய பொருள்லாம். சரி गाइस நான் ரோபஸ் கொடுக்கணும். சரி ஒரு கண்டெய்னர் வாங்க गाइस. நிறைய காசு வச்சிருக்கோம் கண்டெய்னர் வாங்குவோம். இன்னும் ஏதோ ஓபி கண்டெய்னர் வேற இங்க சைடுல நம்பர் இருக்கு பாரு. ஆமா ஃப்ரீ அது வேற தராங்க. இப்போதைக்கு மிலிட்ரி கண்டெய்னர் வேணால் வாங்கலாம். அடுத்து 10 வேணும். 10K மொத்தம் இப்போ 9K தான் இருக்கு. கிளைம் பண்ணியாச்சு. மிலிட்ரி கண்டெய்னர் வாங்கிடும். இன்னொன்று வாங்கிடும். திரும்பி நம்ம கண்டெய்னர் கொடுத்து गाइस 2 மிலிட்ரி கண்டெய்னர் வாங்கியிருக்கோம். 200ல வந்து 2 கொடுத்து போய் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். ஓகே 200ல இருந்து வந்துருச்சு. ஏதோ இருக்கு வந்துருச்சு. நான் பிக்கு கீஸ் ஏதோ புக் மட்டும் தந்திருக்காங்க. அத எடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. லெஜெண்டரி தான் கிடைச்சிருக்குடா எனக்கு. லெஜெண்டரி பொருள் ஓபி கண்டெய்னர்ல வர என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. இதுல ஓகே ஏதோ பெருசா தரல. இன்வென்டரி ஃபுல் சொல்றேன் गाइस. இந்த வீடியோ பார்க்கறவங்க மறக்காம ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். அவன் சொல்றது அப்படியே எனக்கும் பண்ணிடுங்க गाइस. கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு எங்கடா ஸ்கிரீன் சைடுல இருந்தது இப்ப பார்த்தா காணோம். என்னது ஸ்கிரீன் டைம் முடிஞ்சிருக்கும். சரி நான் ஓபி கண்டெய்னர் ஓபன் பண்ணவா गाइस இன்னும் 1 நிமிஷம் தான் गाइस. மைனஸா
கைஸ் நிறைய கிடைச்சிருக்கு. என்ன அது மைனஸ்னு வருது? ப்ராஃபிட் இல்லைனா அப்படிதான் காட்டும். கைஸ் நம்ம நான் கிட்டத்தட்ட 5000 சரி 4000 சரி என்ன அப்கிரேட்னு இருக்கு? பேக் பேக் அப்டேட் வேணாம், கஸ்டமர் அப்டேட் பண்ணுங்க கைஸ். கஸ்டமர் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். கஸ்டமர் அப்கிரேட் பண்ணியாச்சு கைஸ். ஓகே இன்னொரு அப்கிரேட் பண்ணியாச்சு. வாங்கிப்போம். இது 700ல 3 வாங்குனதுக்கு அப்புறம் கண்டெய்னர் அப்கிரேட் பண்ணுவோம் கைஸ். நான் ஜெட் மணி கண்டெய்னர் வந்து ஓபன் ஆக போகுது. ஓபன் ஆயிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து ஓபன் பண்ணிப்போம். இன்னும் 16 இதுல வந்துரும் கைஸ். ஓபி கண்டெய்னர் பேக். இது ப்ராஃபிட் மைனஸ் இல்ல. ஓகே எனக்கு தண்டா ஒரு மைனஸ். இதுவும் ப்ராஃபிட். இது வாலெட்டா என்ன போறது? ஓ ஐட்டம் எல்லாம் வைக்கலாமா? இன்வென்டரி ஃபுல். இதுவும் ப்ராஃபிட். ஓகே நம்மட்ட என்ன எது வந்துருச்சு. என்ன காணா போச்சு? ஓகே இதுவும் ப்ராஃபிட். வேற லெவலுக்கு ஈஸி நமக்கு. கைஸ் ஏமாத்திட்டாங்க கைஸ். சரி இவங்க வாங்கவும் மாட்டாங்களா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. அதான் கைஸ் ஏமாத்திட்டாங்க. ஓபி கண்டெய்னர் தரேன்னு. ஓகே நம்ம கஸ்டமர் வந்து இன்னும் வாங்கிப்போம். ஒரு நாள் இதுல இருக்கா ஓபி கண்டெய்னர் போய் வாங்கிடுமா? ஓகே இன்னும் நிறைய இருக்குடா. டேல்ஸ்ன்னு இருக்கு. டைஸ் எல்லாம் இருக்குடா. டைஸ் எங்கடா? டைஸ்ன்னு விற்கிது 10,000 ரூபாயா. ஓகே வேற என்ன சரி போஸ்ட் கண்டெய்னர் இப்போதைக்கு இது வாங்க முடியும் இந்த கண்டெய்னரு. அப்புறம் என்ன நல்லா இருக்கு. அங்கே மிலிட்ரி வாங்கிட்டேன். மிலிட்ரி ஜாக் கண்டெய்னர் வாங்கிட்டேன். இந்த கண்டெய்னர் வாங்கிட்டேன். இந்த கண்டெய்னர் வாங்கிட்டேன். நான் இது ஃபுல்லு. ஓ இது ஃபுல்லாகிடுச்சா? 3 தான் வைக்க முடியுது கைஸ். சரி முதல்ல மிலிட்ரி ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா இப்போதைக்கு 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருக்கேன். நான் வந்து மிலிட்ரியாக தான் வாங்குறேன். இதுலயும் ப்ராஃபிட் இல்லாமல் மைனஸ் போயிடுச்சு. ஐயோ இதுலயும் ப்ராஃபிட் இல்லாமல். இது ப்ராஃபிட்டே நம்ம சின்ன சின்னதாக வாங்கி போகிற பெருசாக விளாண்டுருக்கேன் கைஸ். ஓகே கைஸ் வேற ஒன்றுனா ப்ராஃபிட் 100 ரூபாய்க்கு வாங்கி 600 ரூபா போயிருக்கு கைஸ். மைனஸ் ஆயிடுச்சு கைஸ். வருத்தமாக இருக்கு. 72 பொருள் கிட்ட பிரிக்கிருக்கு. நீ எவ்வளோ நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணியிருக்க? அது இல்லாமல் ஓகே எங்கள் பிரெட்டு இங்கே நல்ல ஒரு இதுக்கு ப்ராஃபிட் போயிருக்கு. பூ இருக்கு. பூ எடுத்து வைக்க முடியுமா? வைக்க முடியல. இப்போ ரிட்டல் ஓப்பன் பண்ணலாம். ஓகே வந்து வாங்கிட்டு போங்கடா. வாங்கிட்டு போங்கடா. நான் மிலிட்ரி கண்டினே வாங்க மாட்டேன்டா போடா. இந்த ரோட்ல நிறைய காயின்லாம் சதுரி கிடக்குங்க. அதெல்லாம் கரெக்டாலே போதும் போல. நிறைய காசு கிடைச்சிருக்கோம். 4000 வந்துச்சு. ஏன் இன்னும் வரையில? அப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு பெரிய கண்டெய்னரா வாங்க போறேன். இன்னும் அதுதான் வாங்க போறேன். என்ன கண்டெய்னரா? மிலிட்டரி கண்டெய்னர் வாங்கு வாங்கு. மிலிட்டரி கண்டெய்னர்னு வாங்கியிருக்கோம். அதெல்லாம் ரிஸ்க் சொல்றான். என்ன சொல்றான்? புட்டுதியா என்ன உள்ள எல்லாம் மக்கும் பொருளாக இருக்கு. அதான்டா நீ வாங்கவே மாட்டாத. பெரிய அளவில் கொடுத்தா உள்ள மொக்கமுக்கே இருக்கு. அவ்வளோதான். மைனஸ் எவ்வளோ ஏங்க? 2300 ரூபா மைனஸுங்க. வாங்கடா. இன்வெர்டர் ஐட்டம் வேணாம், ஃப்ளவர் வேணாம், கஸ்டமர் பண்ண முடியாது. கண்டெய்னர் ஒன்று வாங்கும். 100 ரூபா கண்டெய்னர் வாங்கும். ஜாக் கண்டெய்னர் வந்து 3 தான் வாங்க முடியும். 3 வாங்கிட்டேன். வாங்கியிருக்காது. 700ல இருந்து 2 வாங்கியாச்சு. ஓப்பன் கரு ஓப்பன் பண்ணியாச்சு. கிஃப்ட் பாக்ஸ் அதெல்லாம் இருக்கு. உள்ள அப்பலாம் பெருசா தரல. ஓகே இங்க வந்து கோல்டன் கலர் ப்ராஃபிட்டா ப்ராஃபிட் ஏதோ 28 ரூபா தான் ப்ராஃபிட். இது ஓபன் பண்ணுவோம். ஓகே இங்க நிறைய கோல்டன் கலர்லலாம் இருக்கு. இது ப்ராஃபிட் தான் நினைக்கிறேன். ஆமாங்க ப்ராஃபிட் 91 ரூபா. ஓகே நம்ம இந்த இடத்துல ஆர்டர் போட்டுறோம். சரி இதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆஃப்லைன்ல இதெல்லாம் சேல் ஆகுமா? தெரியலையே. இன்வென்டரி ஃபுல் ஆயிடுச்சுடா. ஓகே ஆன்லைன்ல இதெல்லாம் சேவ் ஆகாது போல. ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல ட்ராப் ஆல் போட்டேன். ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் வாங்கி போடலாம் கைஸ். லாஸ்டா ஒரு தடவை இந்த மிலிட்டரி கண்டெய்னர் வாங்கிப்போங்க கைஸ். காசெல்லாம் கரைஞ்சிருச்சு. ஆனால் கவலை இல்லைங்க. இன்னும் நிறைய பொருள் இருக்கு. வாங்க மாட்டானுங்க. இப்பயாவது ஏதோ ப்ராஃபிட்டா கொடுங்கடா. இந்த 100 ரூபா வாங்கினாலும் நல்லா தான்டா காசு கொடுத்துருக்கானுங்க. 100 ரூபா வாங்கினாலும் நல்லா காசு சேர்க்க முடியுதுடா. ப்ராஃபிட் ஆயிடுச்சுடா. எது? மிலிட்டரி கண்டெய்னர். எனக்கு ஆக மாட்டேது, உனக்கு ஆகுது. ஓகே கைஸ் நமக்கு ஒரு வழியாக ப்ராஃபிட் ஆயிடுச்சு. அவனுக்கு ஆகவே இல்லை. மைனஸில் தான் போகுது. அதான் அதனால தான் 100 ரூபாய் வாங்கி போட்டுருக்கேன். 100 ரூபா கூட 5000 எடுத்துட்டேன்டா. 100 ரூபாய்ச்சு. ஓகே என்னடா
உன் பேச வந்து நான் பார்க்கணும், எங்கே கடைசியில் தானே இருக்கு. வந்து பாரு. என்ன அது ப்ராஃபிட்டா இல்லைண்ணா ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையா அங்கே எல்லாம் தூக்கிட்டு போட்டானோ. என் பேச வந்து கொஞ்சம் பாரு. ஓடாடே வாடா, இங்கே நடந்து வரத்துக்கே அட இந்த லிஃப்ட் இருக்கு, வாடா. டப்பு டப்பு வைக்கலாம். லிஃப்ட் வா. போடாடே அல்பா இருக்கு. வாடா. என் பேஸுக்கு வந்து ஒரு லைக்கை போடுறா. என் பேஸுக்கு வந்து போடு. போட்டேன்டா. வர்றா டேவில். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம பேஸுக்கு போவோம். வாடா. வரேன். எங்கே இருக்கும் பேஸா? இங்கே வா, இங்கே வா, கடைசியில் வா, கடைசிக்கு போ. இருறா. கடை போகிற வழியில் காசை கிளைம் பண்ணிட்டே போனாங்க. காசு எனக்கு மிச்சம் எம்மோ போயிட்டு இருக்கான் பாருங்க. சீக்கிரம் வந்து எனக்கு ஒரு லைக்கா போட்டுருப்போம். ஏரே லைக்கு போடணும். எங்கடா போனாவா? இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கேன் காசை கலெக்ட் பண்ணிட்டு. வேகமாவா இது பண்ணும். டேய் என்னடா ஜாக்கிங் போயிட்டு இருக்க, வேகமா வாடா. வந்துட்டேன். ஒரு லைக்கா போடுறா. டேய் லைக்கா போடுறா. டேய் டிஸ்லைக் ஏன்டா போடுற, லைக்கா போடுறா. போட்டாச்சு. எங்க? லைக் போட்டாங்க. போடா டேய், போடா. டேய் போடா டேய். முடியாது வந்து அடுத்துக்க பத்தி அவ்வளோ பொருள் என்னடா சாரதா வச்சிருக்கீங்க? சேர் பிடிக்கல போல இருக்கு. அத்தனை பொருள் வச்சிருந்தான்டா சாரு. சாரியாவது வாங்குறாங்கன்னு பார்த்தா அடிச்சுக்கிறீங்க. அதையும் வாங்கிட்டீங்க. 7000 வந்தாச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் 7000 ஏதாவது கொஞ்சம் இது அப்படியே கிரைம் போட்டு போனால் நல்லா காசு ஏறிடும் போல இருக்கு. மாடா அப்படி இருந்தால் காசு இருந்துச்சுன்னு இந்த மைனஸ் ஆகி இவ்வளோ காசு கொஞ்சிச்சு கைஸ். 2 கண்டெய்னர் வாங்கிட்டேன். 2 மிலிட்ரி கண்டெய்னர். அதே சொல்ல மாட்டேங்கிட்டேன் மிலிட்ரி கண்டெய்னருக்குள்ள. ஓகே ஏதோ வெயிட்டான பொருள்லாம் உள்ள இருக்கு. என்னடா உனக்கு மட்டும் வெயிட்டான பொருள்லாம் வருது. எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்ப்போமா கைஸ்? ஓகே நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் கைஸ்? 4000 ப்ராஃபிட். 4000மா? நான் இங்கே இருக்க சும்மா கரெக்ட் பண்ணிருக்கேன்டா. இங்கே ரோட்டில் கிடக்கிற காயினை இந்த இடத்துல ஏதோ வெயிட்டான பொருள்லாம் நிறைய இருக்கு. இது எவ்வளோ கலெக்ட் பண்ணுறா 7000 ப்ராஃபிட். 7000மா? எப்படி உனக்கு மட்டும் இப்படிலாம் வருது? மீண்டும் வரான். இது நானும் பண்ணி பார்க்குறேன். அது மட்டும் ப்ராஃபிட் வரல அழுதுருவேன். 9000 காசு வந்துருச்சு. ஓகே 10000 வந்துருச்சு. நம்ம வந்து பறக்க வேணாம். திரும்பி வந்து ஒரு மூணு கண்டெய்னர் வாங்கணும். இப்போதான் பேராசை பிடிச்சி 3 கண்டெய்னர் வாங்கினதுக்கு. ஓகே நம்ம வந்து ஒரு 3 கண்டெய்னர் வாங்குவோம். நீ கொஞ்சம் அப்படியே லேட்டாக விட்டா கஸ்டமர்லாம் பேரானுடா. ஆமாம் சரி ஓகே. நீங்கள் இந்த இடத்துல ஏதோ வெயிட்டாக வந்துருக்கு. மிலிட்ரி கண்டெய்னர் இங்கே பாரு ஏதோ பெருசாக நம்ம கிடச்சிருக்கு. வெயிட்டாக விட்டுருக்கு அவனுக்கு மட்டும். இது 65000. ஐயோ வாங்கிட்டு போங்கடா கேஸ். இங்கே பார்த்தீங்களா இங்கே நிறைய கிறிஸ்டல்ஸ்லாம் கிடக்கு. இதெல்லாம் உனக்கு மட்டும் அப்பெல்லாம் விழுவுது. இதில் ஏதோ குப்பைகள்லாம் இருக்கு. கண்டெய்னர் ஒரு கண்டெய்னர் வந்து ப்ராஃபிட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட்டடா ஒரு கண்டெய்னர். மைனஸ்ரா. சை 1500 மைனஸ். ஓகே நம்ம இப்போ இந்த இடத்துல மைனஸ் 1000 எனக்கு 1500. இது வேணா 7600 ப்ளஸ் ப்ராஃபிட் கைஸ். நான் இனிமே இந்த மிலிட்ரி வாங்க மாட்டேன்டா. ஓகே நான் வர முடியல. அது எம்ப்ளாயி போர்ஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. 63000 ப்ராஃபிட் கைஸ். ஓகே நம்ம வந்து ஓடாடே வெறுப்பேத்திட்டே இருக்கான். 77000 வந்துருச்சுடா. 1,00,000 வர போகுதுடா. 1,00,000 வரும். கைஸ் 1,00,000 சேர்க்க போறான். நம்ம வந்து அப்கிரேட்ல போய் முடிஞ்சாலும் வந்து கஸ்டமர் பண்ணுவோம் கைஸ். அதான் நமக்கு அப்படியே என்ன இருக்குன்னு பாக்குமா? இல்ல தெரிய மாட்டேது. 76000 கேக்குறாங்க. அடுத்த கஸ்டமர்லாம் அதிகமா வாங்குறதுக்கு பாருங்க. ஓகே இன்வென்டரி கொண்டு வாங்கியாச்சு. கிறிஸ்மஸ் ஓபன் தி மிஸ்ட்ரி கண்டெய்னர் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே நம்ம மார்க்கெட் 4 மிலிட்ரி கண்டெய்னர் வாங்கியாச்சு. எப்படி இருந்தாலும் நமக்கு 2 இதுலயாவது ப்ராஃபிட் இல்லாதாம தான் வைப்பாங்க. ஆமா எடது இதுல ப்ராஃபிட் வர மாட்டேது. இதுல ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் தான்டா இது என்ன கொஞ்சம் ப்ராஃபிட். ஓகே எவ்வளோ கேஸ் வரப்போகுது? உள்ள இன்னும் ஒரு பொருள் இருக்கு கல். 5000 ப்ராஃபிட். போடு வாங்கினா நல்ல ப்ராஃபிட் வருது. ஓகே இங்கே வைப்போம். பாருங்க ஆல்ரெடி வச்சதே இன்னும் வாங்க மாட்டானுங்களே, வாங்கி தொலைங்களான்டா டேய். ஓகே
இங்க என்னமோ கொஞ்சம் குப்பைகள் அடே மாதிரி இருக்கு. லாவா கண்டெய்னர் வாங்கினால நீனு. அப்படியா கைஸ் மைனஸ் பொட்டான்னு டென்ஷன் அவசரம். சரி லாவா கண்டெய்னர் வாங்கலாம்ல. 1300 மைனஸ். எவ்வளோ காசு வச்சிருக்கா? அது ஒரு 44,000. ஏன்டா இவ்வளோ குறைச்சிட்ட? 10,000க்கு பெருசு என்னமோ இருக்கு. ஏன்டா இப்படி குறைச்சிட்ட? அப்போ வாங்க முடியாது. அப்கிரேட் தான். அப்கிரேட் பண்ண 12,000 ப்ராஃபிட் போடு. இங்க என்னமோ சார் அடே ஃப்ரோசன் கண்டெய்னர் வாங்க. இருபது நண்டுலாம் இருக்கு. 21,000 ப்ராஃபிட் போடு. வேற லெவல். என்னடா உனக்கு மட்டும் அப்படிலாம் விழுவுது? எல்லாம் ரிஸ்க் வாங்கி ஓகே வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கியிருக்கேன் ஜாக் கண்டெய்னர் 100 ரூபாய்க்கு. வாங்கிட்டு போங்களாண்டா. சரி சரி. ஐயோ வா 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 ஓப்பன் பண்ணு. எல்லாத்தாட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுரும். எது ப்ராஃபிட்டாக இருக்கோ அது மேலே தூக்கிட்டு போகும். அவசர பத்து 10,000 கண்டெய்னர் இருக்குடா. அதில் 4 வாங்கிட்டேன். கேஸ் மிலிட்ரி கண்டெய்னர்னு மெட்டல் கண்டெய்னர்னு வாங்கி விட்டேன் கேஸ். 10,000. என்னடா உள்ள குப்பையை கொடுத்து வச்சுக்கிறீங்க? மைனஸ் ஆகணும். ஒருத்தர் தாவத்தை விட்றான். ஐயோ இந்த இடத்துல ஒரு குப்பை தான். ஓ இன்வெர்டர் வில்லேஜ். ஓ 7,000. மனசு இப்போ குழுக்குழுன்னு இருக்கு. 5,000. இந்த இடத்துல ப்ராஃபிட் ஜம்ப் பண்ணு. ஏங்க இந்த இடத்துல மைனஸ் 3,000. இந்த இடத்துல அட்லீஸ்ட் ப்ராஃபிட் ஏங்க ஒரு கண்டெய்னர்ல கூட ப்ராஃபிட் இல்ல கைஸ். எவ்வளவு ப்ராஃபிட் வருது பாருங்க கைஸ். நீ ஒரு கண்டெய்னர் கூட ப்ராஃபிட் இல்லன்னு ஆனா பாவி இல்ல. நான் 4 கண்டெய்னர் வாங்கினல அதுல எல்லாமே 3,000 கீழே கம்மி ஆயிடுச்சு. ஓகேங்க நம்ம என்ன நிறைய பொருள் குமிச்சு வச்சிருக்கோம். இங்க பாருங்க கைஸ் எவ்வளவு குப்பை வச்சிருக்கோம் பாத்தீங்க கைஸ். ஓகே இருந்தாலும் விட மாட்டேன். ஃப்ரோசன் கண்டெய்னர்னு ஒன்று இருக்கு அது வாங்கிட்டேன். வாங்க அதான் வாங்க சொன்னேன். ஓகே ஃப்ரோசன் கண்டெய்னர் வந்துருச்சு. இல்லையா நல்லதா கொடுங்களா. ஓகே ஏதோ வார்த்தைலாம் கொடுத்துருவானு. 200 ரூபா கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். ப்ராஃபிட் ஐயோ 4,000 3,500 மைனஸ் ஆயிடுச்சு. இல்லைனா அப்பெல்லாம் பெருசாக கொடுக்கலடா. 2,000 200 கண்டெய்னர் வாங்கினேன். 200 ப்ராஃபிட்டு. நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கு. எங்க கடையில் லக் போர்ஷன்லாம் விற்குமா? போர்ஷன்லாம் விற்கிது. லக் போர்ஷன் நான் பண்ண போகிறேன். லக் போர்ஷன் வாங்கிப்பேன். நல்லா பெரிய கண்டெய்னராக வாங்கி அதை மியூட்டேஷன் லக்கு 2 என்ன அது கன்னு முறை மியூட்டேஷன்லாம் லக்கு வச்சிருக்கீங்க. நம்மள்ட்ட இப்போ எந்த ஈவெண்ட்டுமே வரல. அதான் ஓகே இது 14 ரூபா போகுது. என்ன பண்ணலாம்? ஓல்டு பூட்டு கண்டெய்னர் மிலிட்ரி கண்டெய்னர் ஒரு 4 வாங்கிக்குவோம். ஸ்மால் பெல்ட் தெரியாம தூக்கிட்டான் போட்டுட்டு பாருங்க. 4 கண்டெய்னர் வந்துருச்சு. இந்த 4 கண்டெய்னர் வாங்கிட்டு எவ்வளோ காசு வச்சிருக்க? ஒரு 50,000 இருக்கு. சரி இந்த 4 கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ப்ராஃபிட் கைஸ். ப்ராஃபிட் தான் போயிட்டு இருக்கு. ஓகே இது ஓப்பன் பண்ணு. இங்க நாங்க குப்பையா போட்டு வச்சிருக்கேன். ஏய் ப்ராஃபிட் வராது. 2,500 ரூபா மைனஸ். ஒருத்தன் வாயை உடைக்கணும் கைஸ். சரி கைஸ் இந்த இடத்துல குப்பையா இருக்கு. இதுல வந்து நான் 3 வாங்கி அந்த டிராகன் ஈவென்ட் ஹஸ் ஸ்டார்டட். கைஸ் இல்ல 3 வாங்கி இருக்கேன். இந்த 3 இது ஓபன் பண்ணிட்டு இதோட இந்த கேம் ப்ளே முடிச்சிடலாம். ஓகே பார்ட் 2 என்ன கமெண்ட் எங்க போற டிராகன்? எங்க இங்க டிராகன் பாருங்க கைஸ். டிராகன் ஈவென்ட் நீங்க நான் உங்களுக்கு காட்றேன் டிராகனை. நீங்களும் பாருங்க. கடைசி ஒரு கண்டெய்னர் ஓபன் பண்ணுவோம். எங்கடா லெஃப்ட் இருக்கா ரைட் இருக்காடா? போஷன் இருக்கிற இடத்துக்கு மேலே பாரு. லே இதுவும் கை விட்டுருச்சுடா. நல்லா கொடுத்துட்டு இருந்தவங்க இப்படி பண்றாங்க. நீங்க காட்டுறேன் உங்களுக்கு எங்க இருக்குன்னு. இதுல சரி இங்க பாருங்க நம்ம கடைசியா அந்த டிராகன் தான் இருக்கு கைஸ். கடைசியா இது டிராகனை காட்டிட்டு ஓபன் பண்ணிட்டு இந்த கேம் பிளே முடிச்சுறேன். சரி கைஸ் இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். பாய் கைஸ். அதோட முடிச்சிடுறேன் கைஸ். இதை இங்கே பாருங்க அங்கே இருக்குங்க டிராகனை பாருங்க பார்த்தீங்களா? இப்போ போய் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இந்த கேம் பிளே முடிச்சிடலாம். வெரி ஷீட் மை மார்க்கெட். ஓம் கொடுத்தா வந்துடும்ல மறந்துட்டேன். சரி கைஸ் வா ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன்
பாருங்க இதெல்லாம் வந்துருக்கு, பெருசாக கிடைக்கல. ஆஹா எதுவும் வெயிட்டாக வந்துருக்கு, இதுவும் பெருசாக உள்ள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இது அந்த கேம் பிளே முடிச்சிடுவோம். கலெக்ட் பண்ணிட்டு நான் வச்சுட்டு கேம் பிளே முடிச்சிடுவோம் கைஸ். ஆஹா 22 ரூபா ப்ராஃபிட், இன்வென்ட்ரி ஃபுல். சீக்கிரம் முடிச்சுக்க. முடியிறேன். இது போய்ட்டு ஆல் ட்ராப் பண்ணிட்டு டப்புன்னு ஆல் ட்ராப் பண்ணணும். ஆல் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை ஓப்பன் இதில் போய் எடுப்போம். ஓகே. ஓ மைனஸ் போதும், நான் எனக்கு 25 நிமிஷம் வந்துருச்சு. இருறா போய் டப்புன்னு எடுத்து ஆல் ட்ராப் பண்ணுறேன். இப்போ கைஸ் இப்போ வந்து இன்னும் இதுதான் என்ன இதில் காசு மாதிரி கலெக்ட் பண்ண மாட்டோம். மணி ஸ்டேட்டஸ் கலெக்ட் பண்ணிச்சு. மணி 10. சரி கைஸ் நம்ம ட்ரா பண்ணிட்டு இதோட கேம் பிளே முடிச்சிடலாம். அதான் கைஸ் இந்த கேம் பிளே இதோட முடிச்சிடலாம் கைஸ். பை கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை.